ஸோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீழ்கட்டளை ஜங்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கீழ்கட்டளை ஜங்ஷனு. இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தான் திரும்பி இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மார்க்கெட் ரோடு, கீழ்கட்டளையோட மெயின் மார்க்கெட் ரோடு. இந்த ரோடில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பழைய பல்லாவரம் சொல்லுவாங்க, ஓல்டு பல்லாவரம். ஸோ இந்த ரோடு வழியாக நீங்கள் அப்படியே ஜிஎஸ்டி ரோடுக்கும் போயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடுக்கும் நீங்கள் போயிடலாம். ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெரிய ரோடு. இந்த ரோடில் ஸ்கூல்ஸு அண்ட் டெம்பிள்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3-4 டெம்பிள் இருக்குது. ரொம்ப ஈஸி அக்சஸ், அதாவது வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்தே போயிடலாம். 1.5 கிலோமீட்டருங்கிறது வந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. அதேமாதிரி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பைக்கில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அந்த லொக்கேஷனு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிட்ட திரும்பும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து முட்டுற இடம் இது. இந்த இடத்துல நீங்கள் ரைட்டு திரும்பணும். ஸோ பார்த்துக்குங்க, இந்த இடத்துல ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பினீங்கன்னா திரும்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போக வேண்டியிருக்கும். இங்கே வந்து லெஃப்ட்டும் வந்து திரும்ப ரோடு, நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப வேண்டியது இருக்காது. இதில் திரும்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னாலே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் உழவர் சந்தை இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் திரும்ப வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போகணும். திரும்ப நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு அந்த ஜங்ஷன் திரும்ப காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அந்த குளம், பார்க்கு இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்தீங்கனாலே இந்த காம்பவுண்ட் வால் ஒட்டி அப்படியே வாங்க. வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து அன்பு நகர் ஸோ போர்டு பாருங்கள். இந்த இடத்துல அன்பு நகர்னு போர்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பணும், நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து லொக்கேஷன் போகிற வழி. இதில் நீங்கள் அப்படியே வந்து திரும்பினீங்கன்னா திரும்ப இந்த ரோடு லாஸ்ட்டு போயிட்டு திரும்ப ரைட்டு திரும்புவோம். இந்த இடத்துல ரைட்டு திரும்புங்க. ரைட்டு திரும்பி இமீடியட்டாக உங்களுக்கு லெஃப்ட்டு திரும்பும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுங்க தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுங்க, ரெசிடென்சி ஏரியா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ எக்ஸலண்ட்டான லொக்கேஷனும் கூட. ஸோ திரும்ப வந்து பேக் டு ஃபார்ம் நீங்கள் இந்த ரோட்டில் வந்து ரைட்டு திரும்ப வேண்டியிருக்கும். இந்த ரைட்டு திரும்பி இந்த ரோட்டில் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுங்க தான். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடுங்க, டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லொக்கேஷன், அதாவது வந்து வாட்டர் பிரச்சனைலாம் இருக்காது. கம்ப்ளீட்டாக வெல் டெவலப்டு லொக்கேஷன். உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதியெல்லாம் கூட இங்கே வந்துருச்சு இந்த ரோட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் வியூ. ஆக்சுவலாக நீங்கள் வர வேண்டிய வியூ இதுதான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட முடியும். இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக பார்த்து வச்சுக்கோங்க. வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த ரோடு ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் இந்த ரோடில் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் வந்து பீரோ கம்பெனி, பீரோ செய்கிற கம்பெனி தோருக்கு பாருங்கள். இந்த பீரோ செய்கிற கம்பெனிக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி, அதாவது பீரோ செய்கிற கம்பெனிக்கு முன்னாடி ரைட்டு, இதுதான் அந்த ரைட்டு. ஓகேங்களா? இந்த ரைட்டு நீங்கள் திரும்ப வேண்டியிருக்கும். இந்த ரைட்டு நீங்கள் திரும்பிட்டீங்கனாலே பீரோ செய்கிற கம்பெனி இருக்குது. இந்த ரைட்டில் திரும்பிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் உள்ளே வரணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னா கார்லேயே நீங்கள் வந்துடலாம். இப்போ காரில் தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஏன் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா காரில் வர அளவுக்கு உங்களுக்கு அக்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடை ஒட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடை ஒட்டி இருக்கிற பிளாட்டே நம்ம பிளாட்டு தான். ஸோ நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த வீடு இருக்கீங்க. ஸோ வாழை மரம், இந்த வீடு பார்த்துக்கோங்க. இதுதான் பிளாட்டு. ஸோ இந்த பிளாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டு, அதாவது பிளாட் நம்பர் வந்து 19. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கிரவுண்டு. இந்த அரை கிரவுண்டு லேண்டு வந்து உங்களுக்கு சேலுக்கு ரெடியாக இருக்குது. 30x40 சைஸு அரை கிரவுண்டு. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே லேஅவுட் தான். இந்த ரோடு லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேக் சைட்லலாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வீடுங்க இருக்குது. சுத்தப்பட்ட ஏரியாவே ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க தான். நல்ல லொக்கேஷனு, அதாவது வந்து கம்மி பட்ஜெட்டில் இன்றைக்கி கிடைக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 57 லட்ச ரூபா அரை கிரவுண்டு. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள்.